Hi viewers, please go welcome back to Tamil Cruise World vlog. எல்லாரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்மிங் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து யூஎஸ்க்கு ஃப்ளைட்டில் போக போகிறோம். ஸோ அங்கே தான் எனக்கு ஜாயினிங் இருக்குது. இப்போ நான் ஜாயின் பண்ண போகிற இந்த கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 month கான்ட்ராக்டாக இருக்க போகுது. ஸோ இதுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்குறோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் மேடவாக்கத்தில் இந்த ஒரு ஜெயச்சந்திரன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஷாப்பிங் சென்டரு. ஸோ இந்த சென்டரில் தான் இன்றைக்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம க்ரூஸ் ஷிப்புக்கு தேவையான என்னென்ன திங்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஒட்டிலேருந்து வரைக்கும் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க. என்னுடைய பேர் ராஜு. இந்த சேனல் நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற க்ரூஸ் அண்ட் ஹோட்டல் என்னை பற்றி தான் பேசுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நமக்கு லைக் பண்ணுங்கள். தமிழ் க்ரூஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ஒரு ஆல் கொடுங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க நம்ம இந்த சூப்பரான ஷாப்பிங் சென்டருக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஜெயச்சந்திரன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறையா திங்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ வெல்கம் டு மை ஹோம். எல்லா திங்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்காக டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பர்சனல் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸ்நாக்ஸ்லேருந்து பர்ஃப்யூம் அண்ட் நார்த்து லேப்டாப்ஸு அண்ட் கேமரா அண்ட் சின்ன சின்ன பொருட்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பேசஞ்சர் க்ரூஸ் ஷிப்பில் ஒரு 8 monthோ இல்லை ஒரு 6 monthோ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இத்தனை ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேணும். பர்சனலாக எனக்கு வேணும். ஸோ அதனால் நான் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு போகிறது உண்டு இந்த 10 yearsல. ஸோ இதெல்லாம் நான் வந்து நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லல. உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அது நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நிறையா திங்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது, எனக்கு தேவைப்படும். அதனால் யாரும் திட்டாதீங்க, ஏன்னா நிறைய திங்ஸ் கொண்டு போறேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம வெளிநாட்டில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாமே கிடைக்கும். பட் அதிகமாக இருக்கும் ப்ரைஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து வாங்கிட்டு போகிறது நல்லது. அண்ட் இதுக்காக நம்ம வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணணும் அண்ட் அதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுனால நான் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட்டில் வந்து பார்த்துருவோம். ஸோ மேகி வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கிறேன். ஒரு 15 பாக்கெட்ஸ் நான் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸு. ஸோ நான் வாங்கியிருக்கிற எல்லா பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ 6 month மினிமம் 6 month வேலிடிட்டி இருக்கிற திங்ஸ் மட்டும் தான் நான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறேன். ஸோ பிஸ்கெட்ஸு அண்ட் நிறைய கைண்ட் ஆஃப் பிஸ்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கிறேன். இந்த க்ரீம் பிஸ்கெட்டு அண்ட் 50-50, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேரி கோல்டு அண்ட் மொனாக்கோ பிஸ்கெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட் பிஸ்கெட்டு அண்ட் ஒரு சில ஸ்வீட்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த மில்கி மிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸு, நான் சிப்ஸு இந்த மாதிரி ஐட்டம் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக வாங்க மாட்டேன், ஏன்னா எனக்கு செட் ஆகாது அப்படின்றதுனால. ஸோ இந்த நைஸ் அப்படின்ற சன்பீஸோட ஒரு கோகனட் பிஸ்கெட்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப மஸ்ட் நம்ம ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது. ஏன்னா நம்ம ஊர் ஃபுட்டு சாப்பிடணும்னு சொல்லி நம்ம நிறைய ஏங்குவோம் நிறைய டைமில். அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் கூட நீங்கள்
வாங்கிக்கோங்க. ஸோ பாதாம் மிக்சர் வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மசாலாஸ், நம்ம ஷெஃப் அப்படின்றதுனால ஒரு சில மசாலாஸ் நான் இந்தியன் ஸ்பைசஸ் வந்து வாங்கிட்டு போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா கிடைக்காது இந்த மாதிரி நம்ம ஊர் மசாலா. அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போயிடுவேன் போவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப் பவுடர் வாங்கியிருக்கேன், ரெடிமேட் சூப் பவுடரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் திங்ஸான சோப்பு ஒரு 10 சோப்பு வாங்கியிருக்கேன். அப்புறம் ஷாம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ஷாம்பு வாங்கியிருக்கேன். அண்ட் ஃபேஸ் வாஷ் லிக்விட்ல, அப்புறம் பவுடரு, அப்புறம் ஒரு சில ஊறுகாஸ் வாங்கிட்டு போகிறேன். ஸோ ஊறுகாய் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ஒய்ஃப் வாங்கினதுனால இந்த மாதிரி டப்பாவில் வாங்கிட்டாங்க. பட் நான் எப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 ரூபி ஊறுகாய் பாக்கெட்டில் வரும் பார்த்தீங்களா சரத்தில், அதுதான் நான் எப்போவுமே வாங்குவேன். ஏன்னா இப்போ நம்ம கேஃப்டீரியாவில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பெரிய பாட்டில் கொண்டு போனால் நல்லா இருக்காது. அதனால் நான் ஒரு பாக்கெட்டாக கீழ்ச்சி நான் கேஃப்டீரியாவில் சாப்பிட போகும்போது எடுத்துகிட்டு போவேன். ஸோ அதனால் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இதுதான் ரெஃபர் பண்ணுவேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மவுத் ஃப்ரெஷ்னர் வாங்கியிருக்கேன். அண்ட் ஹேண்ட் வாஷ் இந்த மாதிரி பாட்டில் நீங்கள் வாங்கிக்குவாங்க, அப்போ தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஸோ ஃபேஸ் வாஷும் பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் இந்த மாதிரி பாட்டில் தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் ஃப்ரெஷ்னரு அண்ட் ஹேண்ட் வாஷ் நீங்கள் எப்பவுமே வாங்குறீங்கன்னா சேர்த்து வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி பாக்கெட் லிக்விட் நீங்கள் வாங்கிக்குவாங்க, எப்போல்லாம் காலியாகுதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பர்ஃப்யூம் வாங்கியிருக்கிறேன். அண்ட் மூவ் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், அதனால் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் வாஷு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி லோஷன் அதை வாங்கியிருக்கிறேன். செட் வெயிட் நம்ம முடிக்கு யூஸ் பண்ணுற ஜெல்லு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற சோப்புக்கு நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ நம்ம அண்டர்வேரு, நம்ம பர்சனல் திங்ஸ் நம்ம வந்து நம்ம ரூமில் இருக்கிற வாஷ்ரூம்லேயே வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து க்ரூக்குன்னு ஒரு லாண்ட்ரி இருக்கும், அந்த லாண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் திங்ஸ்லாம் கிளாத்லாம் வாஷ் பண்ணிக்க முடியும். பட் நான் என்னுடைய பர்சனல் கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன துணிலாம் நான் கேபின்லேயே பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஃப்ரெஷ்னர் இது 2-3 வாங்கியிருக்கிறேன். அப்புறம் பட்ஸ் வாங்கியிருக்கிறேன். அண்ட் ஜெல்லட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேசர் தான் வாங்குவேன். அப்புறம் மீதி எல்லாமே பிளேட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறேன், பிளேட்ஸ்லாம் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வால் ஸ்டிக்கரு உங்களுக்கு எப்பயாவது சம்திங் தேவைப்படும், அது நீங்கள் நம்ம செவுத்தில் பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு டேமேஜும் பண்ணக்கூடாது ஷிப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் வாங்கிக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி வால் கிளாக் நீங்கள் வந்து தொங்க விட்டுக்கலாம். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டி நீங்கள் வால் கிளாக் சம்திங் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கீ செயின், இது வந்து நான் எப்போவுமே வாங்கிட்டு போகிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில், நம்ம பேண்ட் பாக்கெட்டில் வச்சு நம்முடைய ஐடி கார்டெலாம் வச்சுக்க முடியும். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் அவுட், அதாவது நம்ம ஷிப்புக்கு போகும்போது ஸ்வைப்பிங் பண்ணணும். கார்டு மாதிரி கொடுப்பாங்க, ஒரு சில இடங்கள்ல பஞ்சில் இருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது. பட் ஒரு சில கப்பலில் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு இருக்கும், ட்ரூ ஐடி. அதை வந்து நம்ம இந்த மாதிரி செயினில் போட்டு நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக நீங்கள் எடுத்து பஞ்ச் அவுட் பண்ணிக்கலாம். அப்படி லிப் பாம் வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய கண்ட்ரிஸ் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதடுலாம் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் ட்ரை ஆகிட்டு அப்புறம் புண்ணாயிடும். நிறைய வாட்டி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி விஷயத்தில். அதனால் லிப் பாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் வாங்கிடுவேன். அப்புறம் அந்த விக்ஸ் கீ செயின் முக்கியமாக வாங்கிக்கோங்க, இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் இந்த மாதிரி நான் கீ செயின் கூட சேர்த்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கேயும் மிஸ் ஆகாது. அதனால் இந்த மாதிரி திங்ஸ் வாங்கிக்குவாங்க. அப்புறம் ஃபெவிக்யூக் வாங்கியிருக்கேன், இது எனக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நூல்கண்டு, ஸோ நூல்கண்டும் அண்ட் ஊசியும் நீங்கள் எப்போவுமே வச்சுக்கோங்க, அது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம ஷிப்பில் நம்மளோட யூனிஃபார்ம் ஏதாவது கிழிஞ்சிச்சு, சின்னதாக கிழிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம டெய்லர் கிட்ட கொடுக்கணும். அப்படி நம்ம அங்கே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க 1 வீக் இல்லை 2-3 டேஸ் எடுத்துப்பாங்க திரும்பி ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால் சின்ன சின்ன கிழிஞ்சதுக்கு நம்மளே பார்த்தீங்கன்னா தச்சிக்கலாம். ஸோ அதனால் நான் நூல்கண்டு எப்போவுமே எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் மெடிசன், பேசிக் மெடிசன், ஹெட்டக்கு, வாமிட்ஸுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவலி, ஜுரத்துக்கு,
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிக் மாத்திரைகள் நான் வாங்கிட்டு போயிடுவேன். ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாத்திரை கொடுக்குறாங்க, பட் இது கொஞ்சம் ஹெவி டோஸு, அதனால இதை நான் அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டேன். ஸோ மெடிசன்றது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்லாக் நீங்கள் எப்பவுமே வாங்கிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய லக்கேஜ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் கொடுப்பாங்க. அந்த டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்லாக் தேவைப்படும். ஸோ அதனால் பேட்லாக் வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி, ஒரு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைரிஸ் வாங்கியிருக்கேன். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கிச்சன் ஒர்க் பண்ணுறதுனால ரெசிபிஸ் அண்ட் ஒரு சில நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைரிஸில் நான் நோட் பண்ணிப்பேன். அதனால் டைரிஸும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். அண்ட் தைலம் வாங்கியிருக்கேன். அப்புறம் விக்ஸும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறேங்க. இது வந்து விக்ஸு. ஸோ விக்ஸ் ரொம்ப முக்கியம், அதனால் விக்ஸு அண்ட் தைலம் இதெல்லாம் வாங்கிடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் யூனிவர்சல் அடாப்டர், இது ரொம்ப முக்கியம். நம்ம ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி 3 பின்லாம் இருக்காது. ஸோ அங்கே டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பின் மாட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த அடாப்டர் வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். யூரோப்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஹோல்டர் இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால் இந்த மாதிரி மல்டி அடாப்டர் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லர் எனக்கு தேவைப்படும், அதனால் நான் ஸ்டாப்லர் எடுத்துக்கினேன். அண்ட் பென்னு, ஸோ பென்னு 4-in-1 பென்லாம் நான் எப்பவுமே வாங்கிட்டு போகிறது. ஸோ ரெட்டு, பிளாக்கு, க்ரீன் அந்த மாதிரி பென்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிடுவேன். அப்புறம் நார்மல் பென்னும் ஒரு 2-3 பாக்கெட்டை வாங்கி வச்சுருவேன். அதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நான் சொல்லிடுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பைபிள் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ பைபிள் நமக்கு ரொம்ப முக்கியம், பைபிள் எடுத்துகிட்டு போயிடுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸ்லாம் வந்து லேப்டாப்பு கிட்ட வந்துடுமா, லேப்டாப்பு. ஸோ லேப்டாப்பு அண்ட் ஹெட்ஃபோனு அண்ட் ட்ரிம்மர். உங்களுக்கு வேணும் எனக்கு ட்ரிம்மர் வாங்கிக்கோங்க. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர் எடுத்துகிட்டு போகிறது உண்டு. ஸோ இந்த ட்ரிம்மர் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் ட்ரிம்மரு. இது உங்களுக்கு வேணா நீங்கள் இது கூட வாங்கிக்கலாம் கடைகளில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், சின்ன ஒரு ஸ்பீக்கர் எடுத்துருக்கேன், பட்ஸ் எடுத்துருக்கேன். அண்ட் ஒரு கோப்ரோ, நம்ம வீடியோஸ் எடுக்கிறனால கோப்ரோ கேமரா எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்கிளாஸ், கூலிங் கிளாஸ், அது 2 வாங்கியிருக்கிறேன். அப்புறம் கிம்பிள், நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு கிம்பிள் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா, டிஎஸ்எல்ஆர் கேமரா ஒன்று இருக்குது. அண்ட் வால் கிளாக்கு, சின்ன ஒரு கிளாக் வாங்கிக்குவாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு ஃபோன் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். நம்ம ஃபோனை நம்பி தான் அலாரம் வச்சு காலையில் எழுந்துக்கலான்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா திடீர்னு சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அந்த டைமில் நம்ம ஷிஃப்ட்டுக்கு போக முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சின்ன ஒரு கிளாக் வாங்கி வச்சுட்டேன்னா எனக்கு அலாரம் அடிக்கிறதுனால நம்ம கரெக்டாக ஷிஃப்ட்டுக்கு கிளம்பி போக முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்தஸு. ஸோ கிளாத்தை பொறுத்த வரைக்கும் கேப் நான் எப்போவுமே வாங்கிட்டு போவேன். ஸோ திடீர்னு மழை பெய்யும் போது நம்ம கேப் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொடையும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போவேன், அம்பர்லா அது வாங்கிக்கோங்க. அண்ட் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் ஜர்க்கின், 2 ஜர்க்கின் எடுத்துப்பேன். அப்புறம் ஷர்ட்டு ஒரு 3-4 ஷர்ட் எடுத்துப்பேன். அப்புறம் கார்கோ பேண்ட்ஸு, அது ஒரு 2-3 பேண்ட்ஸ் எடுத்துப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டில் ஒரு 8 to 10 டிஷர்ட் எடுத்துப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸில் ஒரு 2 ஜீன்ஸு, அண்டர்வேரில் ஒரு 10 எப்போவுமே எடுத்துக்கோங்க. சாக்ஸ் முக்கியமாக நல்ல குவாலிட்டி சாக்ஸ் வாங்கிக்கோங்க. அதுவும் நான் ஒரு 10 செட் எடுத்துருக்கிறேன். நம்ம கர்ச்சிஃபு, அப்புறம் கட் பனியன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறேன். அண்ட் ப்ரெஷ் நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். ப்ரெஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போகிறது நல்லது. ப்ரெஷ் அங்கே கிடைக்கும், பட் இருந்தாலும் நீங்கள் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க ப்ரெஷ்ஷு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன், ஏதாவது நீங்கள் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போங்க, இல்லை ஃப்ளாஸ்க் ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்டர் ஃபவுண்டேஷன் நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம கேபினில் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் பெரிய இந்த மாதிரி பெருசாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கி வச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேபினுக்கு தண்ணி எடுத்துகிட்டு ஒரு 3 to 4 days நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோலான் வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ ரோலானும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்டிக்காக இருக்கும்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிரரு. ஸோ மிரர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க. நான் என்னுடைய ரெஸ்ட் ரூமில் மிரர் இல்லாதனால இந்த ஷேவ் பண்ணுறதுக்கு அண்ட் முடி வெட்டுறதுக்குலாம்
இந்த மிரர் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ திஸ் இஸ் மை பர்ச்சேஸ் திங்ஸ். இன்னைக்கு நம்ம நிறைய பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு 10,000 இன்னைக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னுடைய கிளாத்ஸு அண்ட் ஒரு சில ஸ்நாக்ஸு அண்ட் ஷாம்பூ இந்த மாதிரி திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். தேங்காய் எண்ணெயும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடங்கள்லாம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருமே நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் வாங்குறது எல்லாமே இப்போ நீங்கள் ஒரு 8 month ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு 5 month ஒர்க் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிக்கோங்க. இப்போ பேஸ்ட்டு, ஷாம்பு, ப்ரெஷ்ஷு, சோப்பு இது எல்லாமே நீங்கள் எத்தனை மாதம் ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு மாதத்துக்கு எத்தனை சோப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் ஷேவிங் ஜெல்லு நான் வந்துட்டு சொல்லிட்டு நினைக்கிறேன், பட் திரும்பி சொல்லிக்கிறேன். ஷேவிங் ஜெல்லு வாங்கியிருக்கேன். ஸோ க்ரூஸ் ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம லக்கேஜ் ரொம்ப முக்கியங்க. ஸோ 2 லக்கேஜ் எடுத்துகிட்டு போகணும். ஒரு லக்கேஜில் பார்த்தீங்கன்னா 23 கிலோ இருக்கணும். ஸோ ஷேர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திங்ஸை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லக்கேஜில் ஓவர் லோட் ஆயிடுச்சு, ஒரு 30 கிலோ ஆயிடுச்சு, ஒரு 28 கிலோ ஆயிடுச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை. நம்ம ஒன்று அந்த அமௌண்ட் நம்ம பே பண்ணிட்டு வரா மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரா லக்கேஜ் நம்ம அமௌண்ட்டு பே பண்ணணும். இல்லைன்னா நம்மளுடைய திங்ஸை வெளியே எடுத்து வச்சுட்டு 23 கிலோ மட்டும்தான் கொண்டு வர மாதிரி இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு ஷிப்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். ஸோ 23 கிலோ தான் நம்ம ஒரு லக்கேஜில் இருக்கணும். அதனால 2 லக்கேஜ் எப்பவுமே வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு 15 கிலோவே போதும் அப்படின்ற பர்சனாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு லக்கேஜ் வாங்கிக்கோங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில், ஃப்ளைட்டில் டேமேஜ் பண்ணுவாங்க. அதனால் நல்ல ஒரு லக்கேஜ் நீங்கள் வாங்கிட்டு போகிறது நல்லது. அண்ட் வீல் 4 வீல் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் ஹேண்டில், நல்ல ஹேண்டில் இருக்கிற மாதிரி வாங்கிட்டு போங்க. ஸோ ஜிப்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ ரேப் பண்ணுறது, இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே ரேப் பண்ணுறதுக்கு பெரிய அமௌண்ட் வாங்குறாங்க. நான் போன வாட்டி போகும்போது ஒரு 500 கேட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு 23 கிலோ இருக்கிற மாதிரி லக்கேஜ் நீங்கள் வெயிட்லாம் போட்டுட்டு நீங்கள் உங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே மணியை நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஸோ வெயிட் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு உங்களுடைய திங்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டுட்டு ஒரு லக்கேஜில் 23 கிலோ இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். க்ரூஸ் ஷிப்பில் நம்ம என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும், எது எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி டீட்டெயிலாகவே பேசியிருக்கிறேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 வீடியோவை போட்டிருப்பேன். என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது, என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும், இந்த மாதிரி நிறையா திங்ஸை நான் வந்து நம்ம சேனலில் பழைய வீடியோவில் பேசுகிறீங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தமிழ் க்ரூஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் வரும், ஆல் கொடுங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லும். ஸோ இதே போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் ராஜு, see you.